Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து வச்சு செய்யற கஞ்சி பவுடர் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பொடியை வந்து நீங்க ஒரு 15 ல இருந்து 30 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. கருப்பு இந்த உளுந்து கஞ்சி பொடியை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து இனிப்பு அதே மாதிரி உப்பு போட்டு ரெண்டு டைப்பா எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். கருப்பு உளுந்த பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நிறைய மருத்துவ பயன்கள் நமக்கு உண்டு. அதனால நம்ம வந்து இத ஒரு நேரம் காஃபி டீயை நிறுத்திட்டு நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இனிப்பாவோ அப்படி இல்லைன்னா உப்பு போட்டோ நம்ம சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தை பயன்படுத்தி நிறைய வகையான ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கு அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பொடியும் அதே மாதிரி இந்த ரெண்டு டைப் கஞ்சியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொடி பண்ணுறதுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து. நான் வந்து 1 கப் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுருங்க. தண்ணியை வடித்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சுக்காவாக காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்துட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இந்த பொடிக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோல் இல்லாதது செஞ்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சத்து கிடையாது. முழு பருப்பாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வறுக்கிறப்ப அது கரெக்டாக வறுப்பட்டுருச்சா அப்படிங்கிறது பார்க்குறது கஷ்டம். அதனால தான் நான் உடச்சதை எடுத்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கருப்பு உளுந்தை வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு நல்லா அடிகனமான பேனை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கழுவி காய வச்சுருக்கிற கருப்பு உளுந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயிலே நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அது வந்து கருகிடக்கூடாது. அதனால் ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக மிதமான தீயிலே வறுத்தேன். நல்லா செவந்து ஒரே மாதிரி வறுப்பட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா தான் அந்த குடிக்கிற கஞ்சியும் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த உளுந்தோட வழுவழுப்பு தன்மையும் இருக்காது. இப்போ இதை எடுத்து நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இதே பேனில் நம்ம அவல் வறுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். அதில் அந்த நெல் இதெல்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக இப்போ பாரம்பரிய அரிசிலையும் அவல்லாம் விற்கிது. நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவல் ஏற்கனவே வறுப்பட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் லைட்டாக வறுத்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அவலையும் எடுத்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த உளுந்து தட்டுலேயே மாற்றிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பிடிக்கணும். இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கக்கூடாது. அப்போ தான் பொடி வந்து வீணாகாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆறினா எல்லா சாமான்களையும் ஒரே தான் சேர்த்துக்கிறேன், பெரிய மிக்சி ஜார் அப்படிங்கிறதுனால. இப்போ இதை போட்டுட்டு நல்ல ஹை ஸ்பீடில் இந்த பொடி வந்து எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1.5 வயசோ இல்லை 1 வயசு குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சலிச்சுக்கலாம். பெரிய பசங்களுக்கு 2 வயசுக்கு மேலே இருக்கவங்கலேருந்து கொடுக்க போகிறீங்கன்னா இதை வந்து நம்ம சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15-20 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் அப்பப்போ, அதாவது ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு மட்டும் அரைச்சிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொடியை வச்சு 2 விதமாக இனிப்பு அதே மாதிரி உப்பு போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்துருக்கிற கண்ணாடி கப்பில் 3 கப் அளவுக்கு செய்ய போகிறேன். அதாவது 1.5 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே பாதி பாதி செய்ய போகிறேன். அந்த 3 கப்பு தண்ணியில் முதல்ல 1/2 கப்பு தண்ணியை மட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 1 கப்பு தண்ணிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.25லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி உங்களுக்கு தேவைப்படும். சின்ன கப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொடியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனில் நல்லா நிறக்க 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு தடவை எடுத்தோம் அப்படின்னா 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த விஸ்கு வச்சு கலந்து விட்டுருங்க.
இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ எப்படி கஞ்சி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக தண்ணியோட அளவு சொல்லிடுறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற 2.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ண போகிறோம். இது கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கலந்த அந்த கஞ்சி மிக்ஸ் போட்டு இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நிறையா போட்டு கலக்கிறப்ப சம்டைம்ஸ் கட்டிகள் இல்லாமல் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கம்மியாக போட்டு கலந்துட்டு இதில் போட சொன்னேன். இப்போ இந்த கஞ்சியை காய்ச்சறதுன்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்துக்கிட்டே வேக வைங்க. இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது ஒரு 2.5லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி வற்றி கஞ்சி வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்மியான தீயிலே வச்சு வேக வச்சுருந்தேன். நல்லா வற்றி இந்த அளவுக்கு குழகுழப்பாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஷைனியாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வெந்த கஞ்சியில் நம்ம ஒன்று உப்பு ஒன்று இனிப்பு செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பாதி அளவு கஞ்சியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உப்பு போட்டு செய்கிறதுக்கு. இப்போ இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம உப்பு போட்டு செய்யணும். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம சூடாக இனிப்புக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலான வெள்ளை சக்கரை சேர்க்கலாம், நாட்டு சக்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனங்கல்கண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதில் தூசு மண் எதுவுமே இருக்காது, அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கருப்பட்டி வெல்லம் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ பார்த்திங்கன்னா பனங்கல்கண்டு நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரே ஒரு பச்சை ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். அந்த பொடியை கடைசியாக சேர்த்துக்கோங்க, முன்னாடியே சேர்த்துற வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்துட்டு இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதாம் பால் கடையில் விற்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன், அதுதான் சேர்த்துக்க போகிறேன். பட் காய்ச்சின பால் நம்ம ஆற வச்சு சேர்க்குறப்ப திரும்ப இதை கொதிக்க வைக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து உடனே குடிச்சிடணும். ஏன்னா நாட்டு சக்கரை பனங்கல்கண்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் கலந்துட்டு உடனே நல்லா சூடாக அதை குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது உப்பு போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரமிளகா, ஒரு பாதி வரமிளகாவை கிள்ளி போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதை ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்குனா போதும். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கஞ்சியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கஞ்சி மிக்ஸ் நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு மோர் சேர்த்துக்கோங்க. தயிராக இருந்துச்சு அப்படின்னா பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மோராகவே இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் கலந்துட்டோம் அப்படின்னா உப்பு போட்ட உளுந்தங்கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 விதமான கஞ்சியில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.